வீட்ல இந்த மாரி வந்து வேலை விஷயமா வந்து வெளியூருக்கு போணும். ஒரு நாள் தாம்மா சங்கத்துலேருந்து கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி வீட்ல சொன்னோனே, எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஒரு நாள் தானே ஜாலியா போயிட்டு வாங்க. எங்க போறீங்க? எங்க வரீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சம்மதிச்சோனே, சரின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து ஆனந்தி வந்து கிளம்புறாங்க. இந்த சூழ்நிலையில "எங்கடா காலையிலே கிளம்பிட்டு இருக்க?" அப்படி சொன்னேன். "இல்லம்மா இந்த மாரி சங்கத்துலேருந்து கூப்பிட்டுருக்காங்கல்ல, ஒரு நாள் ட்ரிப்புல அதனால தான் நானும் வந்து என் ஃப்ரெண்டு வந்து 2 பேருமே போறோம்." அப்படின்னோனே, "சரிடா பத்திரமா போயிட்டு வாங்க." அப்படின்றாங்க. பார்த்தா இங்க வந்து ஆனந்தியும் வந்து வந்திருக்காங்க. அத பார்த்துட்டு வந்து குமரனுக்கு சந்தோஷம் தாங்க முடில. பார்த்தா வந்து "நீங்களும் இங்க வந்திருக்கீங்களா?" "ஆமா பின்ன நான் வராம இருப்பேனா?" அப்படின்ட்டாங்க ஆனந்தி. ரொம்ப சந்தோஷப்படுறேன். "அப்போ நம்ம 4 பேரும் இந்த ட்ரிப்ல கலந்துக்கிறோம்." ஐயோ! டேய் ஆனந்தி வருது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு முன்னாடியே தெரியும்டா ஆனந்தி வருவாங்கன்னு சொல்லிட்டு. டேய் இந்த சந்தர்ப்பத்த பயன்படுத்தி எப்படியாவது உன் காதுல சொல்லிடுறா. டேய் பயமா இருக்குடா சொல்றதுக்கு. ஏற்கனவே ம் சொல்லலாம்னு சொல்லிட்டு லெட்டர் எடுத்துன்னு போனேன்டா. ஆனா அதுவே குடுக்க முடியலடா. ஏன்டா? அப்படின்னோன நடந்த விஷயத்த சொல்றாரு. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட, "சரிடா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த ட்ரிப்ல கண்டிப்பா ஆனந்தி கிட்ட உன் மனச சொல்லிடு. அப்புறம் என்ன ஆனந்தி நீயும் இந்த ட்ரிப்பு முடிஞ்சு வீட்டுக்கு போம்போது ஜோடியா தான் போறீங்க சரியா?" அப்படின்னோனே, சூப்பர்டா" அப்படின்றாங்க. அதன்படி வந்து ட்ரிப்புக்கான வேலை எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. எல்லா இடத்துலயுமே வந்து பொருளெல்லாம் ஏத்திட்டு போயிட்டு, ஒரு இடத்துல வந்து வந்து அந்த ஸ்டால் போடுறது அந்த மாரி ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. சரிங்க நம்ம 2 பேரும் ஒண்ணாவே சேர்ந்து இத பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஆனந்தி வந்து குமரன் கிட்ட சொல்றாங்க. சரிங்க அப்படின்ட்டாங்க. ஆனந்தியோட ஃப்ரெண்டு, குமரனோட ஃப்ரெண்டு எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்க, எல்லா பொருளுமே எடுத்து வச்சுட்ருக்காங்க. ட்ரிப்புக்காக போகிறதுக்காக அங்கே ஸ்டால் போடுறதுக்கு அது எல்லாமே வந்து வண்டியில ஏத்தி வண்டியில பின்னாடி உட்காந்துக்கிறாங்க. உடனே ஆனந்தி வந்து சந்தோஷமா அந்த வண்டியில வந்து ஜாலியா என்ஜாய் பண்றத பார்த்துட்டு அப்படியே குமரன் மெய்மறந்து போறாரு. குமரன், ஆனந்தி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து அங்க பர்ச்சேசிங்லாம் பண்ணிட்டு, அழகா வந்து அவங்க வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து எடுத்துட்டு போயிட்டு அந்த ஸ்டால்ல வச்சு அழகா சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. எக்ஸ்போல வந்து சூப்பரா சேல்ஸ் பண்றாங்க. இதனால குமரன் வந்து அப்படியே வந்து நம்ம ஆனந்தி கூட நெருங்கி பழகுறாரு. அதே மாரி அவங்களுக்கு தேவையானது எல்லாமே பார்த்து பார்த்து செய்றாரு. இந்த மாரி வந்து குமரன் சார் இருக்கும்போது, எவ்வளோ நல்லா இருக்குல்ல. இந்த மாரி தான் ஒரு வீட்டுக்கார் வந்து ஒரு பொண்ணுக்கு அமையணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு. அத கேட்டுட்டு வந்து ஆனந்தி வந்து யோசிக்கிறாங்க. ஆனந்தி உண்மையிலே சொல்லப்போனா, உனக்கு அந்த வீரபத்திரம் கிடைச்சதுக்கு பதிலு, நீ கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா, குமரன் சாருக்கு நீ கல்யாணம் பண்ணியிருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும்னோனே, என்ன பேசின நீ? இந்த மாரிலாம் பேசலாமா? எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்க?" அப்படின்றாங்க. அத கேட்டுட்டு வந்து, "இல்ல ஆனந்தி என் மனசுல பட்டுச்சு. உங்க ஜோடி பொருத்தம் எவ்வளோ சூப்பரா இருக்கு தெரியுமா? உண்மையிலே இதெல்லாம் நடந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்." அப்படின்னோனே, ஆனந்தி வந்து, "இங்க பாரு இதெல்லாம் பேசாத, சொன்னா கேளுப்பா" அப்படின்றாங்க. சரி சரி ஆனந்தி, ஏதோ மனசுல பட்டுச்சுன்னு சொன்னேன்" அப்படி சொல்றாங்க. இங்க வந்து என்ன பண்றாரு, குமரன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அத பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட் வந்து கேட்குறாரு, "என்னடா இவ்ளோ சந்தோஷமா இருக்க?" அப்படின்னோனே, "ஆனந்தி கூட இந்த ஒரு நாள் இருந்ததே எனக்கு எவ்ளோ சந்தோஷத்த கிடைச்சிருக்கு. அப்போ வாழ்க்கை ஃபுல்லா இருந்தா எனக்கு எவ்ளோ சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனா அதெல்லாம் கிடைக்குமா? வாழ்க்கை ஃபுல்லா அவங்க கூட நான் சேருவேனா? இருப்பேனா?" அப்படின்னோனே, கண்டிப்பா நடக்கும்டா. நீ ஏன் கவலைப்படுற? ஆனந்தி கிட்ட இந்த ட்ரிப் முடியறதுக்குள்ளேயும் சொல்லிட்டுன்னு சொன்னேன்ல. ஏன் காதுல சொல்லாமயே இருக்க?" நான் காதுல சொல்லி அவங்க என்ன வேணான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்கிட்ட பழகவே வேணாம்னு நெனச்சுட்டாங்கன்னா, அவங்ககிட்ட பேசாமயே, பழகாமயே ஒரு நாள் கூட என்னால இருக்க முடியாதுடா. அதனால அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் காதுல சொல்லலான்னு நெனைக்கிறேன். அவங்க உன்கிட்ட நல்லா தானே பழகுறாங்க. அப்புறம் என்ன சொல்ல வேண்டியது தானே? அதெல்லாம் கரெக்ட்டு தான். ஆனா சொல்லிட்டு என்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்கன்னா, என்னால அத தாங்கிக்க முடியாதுடா. அதனால தான்டா. சரி ஒண்ணு பண்ணலாம். அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இத பத்தி நம்ம பேசலாமா? அப்படின்னோனே, ஆமாடா இதுவும் நல்ல ஐடியா தான். ஆனா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுறது நல்லா இருக்குமா? நான் வேணா லைட்டா பேசி பார்க்குறேன். அவங்க மனசுல என்ன இருக்குன்னு. அப்புறமா உன்கிட்ட சொல்றேன்." அப்படின்னோனே, சரிடா அப்படின்றாங்க. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்க, ட்ரெஸ்ஸஸ்லாம் பர்ச்சேஸ் பண்றதுக்காக அங்க போறாங்க. அதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா எடுத்து எடுத்து பார்த்துட்ருக்காங்க. அப்ப ஆனந்தி வந்து அவங்க மேல, இந்த சாரி நல்லா இருக்காடி, இந்த சாரி நல்லா இருக்கா வச்சு வச்சு பார்க்குறாங்க. அதெல்லாம் பார்த்து அப்படியே கற்பனையா வந்து நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, கற்பனையா யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனந்தி சாரி கட்டிட்டு வர்ற மாதிரியும், அவங்க கூட டூயட் பாடுற மாதிரியும்